ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டபுள் யுவர் மணி ஃபாஸ்டர், த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காலம் ப்ளஸ் நேரம், செல்வம். ஸோ எப்படி நீங்க வந்து காலத்தையும் உங்ககிட்ட இருக்கிற காசையும் வச்சு அதிகமான செல்வத்தை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். நீங்களே உங்கள் ரீசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பைமோட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டோர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹோம் டெலிவரி இருக்குது. ரெடி டு குக் ஐட்டம்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பேபி கேர், பெவரேஜஸ், ஓரல் கேர், பூஜா கேர், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது வந்து 8th ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். காம்பவுண்டிங் அப்படின்னா என்னென்னா, உங்கள் காசு வந்து நீங்கள் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் காம்பவுண்டிங். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ப்ராஃபிட்டை நீங்கள் வெளியே எடுக்காமல் அது திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும். இதை நீங்கள் ஓவராக பண்ண 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 ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் கிரியேட் ஆகி, அதாவது ஒரு மலைக்கு மேலேருந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்னோபாலை தள்ளி விட்டீங்க அப்படின்னா, அது உருண்டு உருண்டு வர வர அப்படியே ரொம்ப பெருசாகும். ஸோ அதே மாரி தான் அது வந்து ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அதே மாரி தான் காம்பவுண்டிங்கும் உங்கள் காசு வந்து உங்களுக்கு அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய தொகையா மாறிரும். உங்களுக்கு ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் வந்து ஓவராலா நெறைய இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த சார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. வருஷத்துக்கு 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நிஃப்டி 50 அப்புறம் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் இதெல்லாம் 40% கூட தந்திருக்கு ஹையஸ்ட்டாக. இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆவரேஜாக எடுத்திருக்கோம். இப்போ 12% இன்ட்ரெஸ்ட் ஆனுவலாக நீங்கள் வந்து மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா, ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்டட் வேல்யூ வந்து 36 lakhs. ஆனால் அதோட டோட்டல் வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.5 crores. எப்படி அது இப்படி ஆச்சு அப்படின்னா, ஸ்னோபால் எஃபெக்ட். நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி அந்த ப்ராஃபிட்லேயும் ரிட்டர்ன் கிடைக்கும்போது அது ஆட் அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்டட் growth கிடைக்கும். இதோட சீக்ரெட் என்னென்னா டைம் தான். எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். அப்புறம் எவ்வளோ லாங்கராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். த ஏர்லியர் யூ ஸ்டார்ட் த மோர் யூ கெயின். ஏர்லியராகவும் ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதுவே அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். நீங்கள் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இருக்கிறதுலே பெட்டர். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய காசு தேவைப்படும் அப்படி இப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் மாதம் இப்போ ரூ. 100 ஆரம்பிக்கலாம். மாதம் ரூ. 1000 ஆரம்பிக்கலாம். அதுக்கெலாம் இப்போ நமக்கு ஆப்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் ரீசர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே சீக்கிரமாக அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொண்டு வருவோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்கே கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது தான் ரிஸ்கி. அதில் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இன்வெஸ்டிங்கும் வேறு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படி இல்லை. எப்போவுமே ரிஸ்க்காக தான் இருக்கும். அப்புறம் அதிகமாக ப்ராஃபிட் தரும். அது நீங்கள் வந்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா மார்க்கெட் கிராஷ்லேயும் வந்து நீங்கள் அதிகமாக வாங்கும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ இன் கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, காம்பவுண்டிங் வந்து உங்கள் காசை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்படி பண்ணும்போது உங்களோட வெல்த் growth வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக கூடும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு மில்லியனராக ரிட்டையர் ஆகலாம் சீக்கிரமாக. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ்.